பொதுவாக துளாராசிக்காரர்களை எடுத்திங்கன்னா சமயவாதி சந்தர்ப்பவாதின்னு சொல்லுவாங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது, சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன சார், நான் சும்மா இருந்தால் கூட என் வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கு என் ஜனன நேரமோ என்னவோன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை சொன்னால் கூட கோவப்படுவாங்க. ஆனால் அதெல்லாம் செஞ்சவங்க தொழில்துறையிலையும் செலவினங்கள்லையும் தன்னுடைய உடன் பிறந்தவங்களையும் சமயோசிதமாக அவங்களால சமாளிக்க முடியாது. இது துளாராசிக்காரர்களுக்கு 2023 இந்த மாதிரி நடைமுறையில் இருக்குது. இதே நிலைமை தானே நீடிக்க போகுதுன்னு இந்த நொந்து வெந்து போனவங்களா இந்த துளாராசிக்காரர்கள் 2026 பொருளாதாரம், குழந்தையினுடைய ஆரோக்கிய முன்னேற்றம், அந்த இழந்த இழப்புகளுக்கு தகுந்த வருமானம் நிறைஞ்சா போதும் சார், இந்த கடை தான் எனக்கு அவசியம் அப்படின்லாம் இல்லை, மனைவிக்கு பாதிப்பு இருக்குது, இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கணும் 2026 என்ன செய்யலாம்? சமயத்தில் உதவால் சமயபுரத்தால்னு பேர். திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரத்தால், அதாவது துளாராசி சுக்கிரனுடைய வீடு தானே, சுக்கிரனுக்கு அதிபதி பெருமாள், அவனுடைய தங்கச்சி தானே. சில ராசி நட்சத்திரத்துக்கு ஆலயம் சொல்லும் பொழுது ராசி நாதனையும் நட்சத்திர நாதனும் மட்டும் பார்க்கக்கூடாது. முன்னே சொன்ன மாதிரி எதுக்கு எப்படி பார்க்கணும் ஒரு விதி இருக்குது. பல வகையிலையும் சமயத்தில் உனக்கு ஆலோசனை மட்டும் கொடுக்காமல், ஆறுதல் மட்டும் கொடுக்காமல், ஆனந்தத்தை கொடுப்பாடா சமயபுரத்தால். இந்த சமயபுரத்தால் உங்களுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை, சுக்கிரனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரைன்னு பேர். சார் மீதிக்கெல்லாம் ஓரை சொல்லாமல் இதுக்கு மட்டும் சொல்கிறீங்களா? சுக்கிரன் அசுபகுரு, அதை நினைவில் வச்சுக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கும் 12 மணிக்கும் சுக்கிர ஓரை. துளாராசிக்காரர்கள் எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் நான் சொன்ன அந்த சுக்கிர ஓரையில் சமயபுரத்தில் பார்த்தா 2026 நீங்கள் தான் ராஜா, கூஜா தூக்க வேண்டியதில்லை.